நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழ் மாட்சி உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழ் மாட்சி உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழ் மாட்சி உண்டாக கடவது. அனைவரும் எழுந்திருப்போம். பாடல் எண் 20 இணைந்து பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசுவே, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். பாடுவோம். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசுவே, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். கரங்கள் தாட்டி இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசுவே, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். பாடுவோம். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசுவே, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசுவே, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் ஆதாமின் கடவுளாக, ஏவாளின் கடவுளாக, இதோ ஆபிரகாமின் கடவுளாக, பழைய ஏற்பாட்டின் கடவுளாக அடையாளப்படுத்தப்பட்டார். ஆனால் இதோ அவர் நம்முடைய கடவுளாக, நற்கருணை ஆண்டவராக, நம்மோடு கூட தங்கி வாழ்பவராக நமக்குமாக வந்திருக்கிறார். நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களது உடல் உள்ள ஆன்மா அனைத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்லி ஆபிரகாமின் கடவுளுக்கு, ஈசாக்கின் கடவுளுக்கு, யாக்கோபின் கடவுளுக்கு நம்மையே ஒப்புக் கொடுப்போம். இதோ நம்முடைய உடலிலே இருக்கிற ஒவ்வொரு மூலக்கூறும் நம்முடைய பெற்றோர்கள் தந்தது, நம்முடைய முன்னோர்கள் தந்தது. அவற்றுக்காக நன்றி கூறுவோம். இதோ ஆண்டவராகிய கடவுள் ஆதாமிலே தன்னுடைய மூச்சு காற்றை ஊதி நமக்கு கொடுத்த இந்த உயிரை நாம் பத்திரப்படுத்தி இருக்கிறோம். நன்றி ஆண்டவரே.
இந்த உயிரை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி. உம்முடைய அற்புதமான கொடைகளை எங்களுக்கு வழங்கி இருப்பதற்கு நன்றி என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம். ஆபிரகாமின் இறைவனே ஆராதிக்கின்றே, உலகாமின் தெய்வமே ஆராதிக்கின்றே, ஈசாக்கின் இறைவனே ஆராதிக்கின்றே, ஈசாக்கின் இறைவனே ஆராதிக்கின்றே, ஆபிரகாமின் இறைவனே ஆராதிக்கின்றே, ஆபிரகாமின் இறைவனே ஆராதிக்கின்றே, ஈசாக்கின் இறைவனே ஆராதிக்கின்றே, ஈசாக்கின் இறைவனே ஆராதிக்கின்றே, யாக்கோபின் இறைவனே ஆராதிக்கின்றே, யாக்கோபின் இறைவனே ஆராதிக்கின்றே, இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றே, இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றே. பாடுவோம். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றே, இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றே. ஆண்டவரே, இதோ தொடக்கம் முதல் இன்று வரை வார்த்தையாக நீர் பேசிக்கொண்டே இருக்கிறீர். நீர் படைத்த அந்த மனிதனை, நீர் படைத்த அந்த மனுஷியை அணுகி நீங்கள் என்ன செய்தீர்கள், எங்கு இருக்கிறீர்கள் என்று தொடக்கத்திலே கேள்வி எழுப்பினீர். இதோ அத்தகைய கேள்வியை இன்று எங்களுக்குள் ஒவ்வொரு நாளும் எழுப்பிக் கொண்டிருக்கிறீர். நாங்கள் வாசிக்கிற வார்த்தைகளின் வழியாக, நாங்கள் நம்பி அமர்ந்திருக்கின்ற அருட்தந்தையர்கள், அருட்பணியாளர்கள் வழியாக உடைய வார்த்தைகளை எங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். நன்றி ஆண்டவரே. இதோ உம்முடைய வார்த்தைகள் பல நேரங்களில் எங்களுக்கு நெருப்பாக, வாளாக எங்களது எலும்பு மஜ்ஜைகளை, எங்களது இதயத்தை கூர்மையாக்கி எங்களை சுத்தமாக்குகிறது, எங்களை கழுவுகிறது. நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. எங்களை நீர் சுத்தம் செய்வதற்காக நன்றி. எங்களை வழிநடத்துவதற்காக நன்றி. வார்த்தையாக இருப்பவரே, எங்களுக்கு வழியாக வருபவரே, ஒளியாக எங்கள் கூடவே இருப்பவரே, நன்றி ஆண்டவரே. அர்ப்பணிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். வார்த்தையான இறைவனே ஆராதிக்கின்றே, வார்த்தையான இறைவனே ஆராதிக்கின்றே, வாழ்வு தரும் இறைவனே ஆராதிக்கின்றே, வாழ்வு தரும் இறைவனே ஆராதிக்கின்றே, வார்த்தையான இறைவனே ஆராதிக்கின்றே, வார்த்தையான இறைவனே ஆராதிக்கின்றே, வாழ்வு தரும் இறைவனே ஆராதிக்கின்றே, வல்லமையின் இறைவனே ஆராதிக்கின்றே, வல்லமையின் இறைவனே ஆராதிக்கின்றே, இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றே, இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றே, இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றே, இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றே. ஆண்டவரே, நற்கருணையே, நன்றி ஆண்டவரே. இதோ இந்த மக்களோடு தங்கி இருக்க வேண்டும் என்பதற்காக, இவர்களை தாங்கி நடக்க வேண்டும் என்பதற்காக, இவர்களோடு துயர நேரத்திலே, துன்ப நேரத்திலே வள்ளி துணையாக வாழ வேண்டும் என்பதற்காக நற்கருணையாக வந்து அமர்ந்திருக்கிறீங்க ஆண்டவரே. இதோ உம்முடைய அற்புதமான பிரசன்னத்துல எங்களோடு கலந்திருக்கிறீங்க ஆண்டவரே. உடலாக, இரத்தமாக ஒவ்வொரு திருப்பலியிலும் நீர் எங்களது உள்ளத்துல வந்து தங்குறீங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நற்கருணையாக வந்தவரே நன்றி. எங்களோடு தங்கி இருப்பவரே நன்றி. எங்களை காண்பவரே நன்றி. எங்களை வழி நடத்துபவரே நன்றி. எங்களுக்கு ஆரோக்கியம் தருபவரே நன்றி. எங்களுக்கு துணையாக, எங்களுக்கு பலமாக இருப்பவரே நன்றி. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம்.
கரங்கள் தட்டி நற்கருணை இறைவனே ஆராதிக்கின்றே, நற்கருணை இறைவனே ஆராதிக்கின்றே, மீட்பளிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றே, மீட்பளிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றே, மன்னிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றே, மன்னிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றே, இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றே, இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றே, இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றே, இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றே, இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன், இயேசுவே உம்மை நான் ஆராதிக்கின்றேன். கரங்கள் தட்டி இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன், இயேசுவே உம்மை நான் ஆராதிக்கின்றேன், இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன், இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன், இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன், இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன், இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன், இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன், நற்கருணை இறைவனே ஆராதிக்கின்றேன், நற்கருணை இறைவனே ஆராதிக்கின்றேன், மீட்பளிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன், மீட்பளிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன், மன்னிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன், மன்னிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன், இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன், இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன், இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன், இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன், இயேசு இறைவா இறைவா இயேசு இறைவா இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன், இயேசுவே உம்மை நான் ஆராதிக்கின்றேன். பாடுவோம் இயேசு இறைவா இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன், இயேசுவே உம்மை நான் ஆராதிக்கின்றேன், இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன், இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன், இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன், இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன், ஆராதனை ஆராதனை இயேசுவே, 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 போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம், உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம், ஆராதனை இயேசுவே, 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 உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம், உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம், இயேசுவே இயேசுவே ஆராதனை ஆண்டவரே, இயேசுவே நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, இயேசுவே எங்கள் உடல் உள்ள ஆன்மா அனைத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே, எங்களோடு வந்து தங்கும் ஆண்டவரே, தங்கும் ஆண்டவரே, எங்களது உடலை ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, எங்களது பெற்றோர்களை ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, எங்களது முன்னோர்களை ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, நீர் அவர்களுக்குள் ஒப்படைத்திருக்கிற திறமைகளை ஒப்பு கொடுக்கிறோம், கொடுக்கிறோம் ஆண்டவரே, தனித்தன்மைகளை ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, நம்பிக்கையை ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே,
எங்களுக்குள் நீர் கொடுத்திருக்கிற ஆற்றலை ஒப்பு கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தனி திறமைகளை அர்ப்பணிக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எங்களது உடலை தொடும் ஆண்டவரே. தொடும் ஆண்டவரே. எங்களது ஆன்மாவை தூய்மையாக்கும் ஆண்டவரே. தூய்மையாக்கும் ஆண்டவரே. எங்களது செயல்கள் ஒவ்வொன்றும் உமக்கு உகந்தவையாய் அமையட்டும் ஆண்டவரே. இயேசுவே. எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தந்தவரே நன்றி. இயேசுவே. எங்களை தாங்குபவரே நன்றி. நன்றி ஆண்டவரே. எங்களோடு இருப்பவரே நன்றி. நன்றி ஆண்டவரே. நற்கருணையில் எங்களை காண்பவரே நன்றி. நன்றி ஆண்டவரே. எங்களை உற்று நோக்குபவரே நன்றி. நன்றி ஆண்டவரே. எங்களது உடன் இருப்பவரே நன்றி. நன்றி ஆண்டவரே. எங்களது குழந்தைகளை ஆசீர்வதித்தவரே நன்றி. நன்றி ஆண்டவரே. எங்களது மனைவியை ஆசீர்வதிப்பவரே நன்றி. நன்றி ஆண்டவரே. எங்களது கணவரை ஆசீர்வதிப்பவரே நன்றி. நன்றி ஆண்டவரே. எங்களது பெற்றோரை ஆசீர்வதிப்பவரே நன்றி நன்றி. ஆண்டவரே. எங்களது நண்பர்களை ஆசீர்வதிப்பவரே நன்றி ஆண்டவரே. எங்களது அற்புதமான அலுவலகங்களுக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே. நாங்கள் பணிபுரிகின்ற இடங்களுக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே. எங்களது குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே. எங்களது குழந்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. எங்களிடம் காணப்படுகிற திறமைகளுக்காக நன்றி நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே. நாங்கள் செய்த சாதனைகளுக்காக நன்றி நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே. நாங்கள் செய்யவிருக்கிற சாதனைகளை ஒப்புக்கொடுக்கிறோம். நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இயேசுவே நன்றி. நன்றி ஆண்டவரே. எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. ஆமென். எங்களை தாங்கி வழி நடத்தும் ஆண்டவரே. ஆமென். எங்களுக்கு முன்னாலே செல்லும் ஆண்டவரே. இயேசுவே. எங்களை கைகளை கோர்த்துக் கொள்ளும் ஆண்டவரே. இயேசுவே. எங்களை வழி நடத்தும் தெய்வமே. இயேசுவே. ஒளியானவரே நன்றி. நன்றி ஆண்டவரே. வழியானவரே நன்றி. நன்றி ஆண்டவரே. வாழ்வாக வருபவரே நன்றி. நன்றி ஆண்டவரே. ஆற்றலாய் இருப்பவரே நன்றி நன்றி. ஆண்டவரே. அற்புதம் செய்பவரே நன்றி. நன்றி ஆண்டவரே. எங்களை சுமந்து நிற்பவரே நன்றி. நன்றி ஆண்டவரே. எங்களை தாங்கி நடப்பவரே நன்றி. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. உம்மை மறந்து வாழ்ந்தவனா இயேசுவே. அது உமக்கே தெரியும். இயேசுவே. உம்மை மறுதளித்தவனா ஆமென் ஆமென் இதை உலகே அறியும். ஆமென். உம்மை மறந்து வாழ்ந்தவனா இயேசுவே. அது உமக்கே தெரியும். ஆண்டவரே. உம்மை மறுதளித்தவனா இயேசுவே. இதை உலகே அறியும். ஆண்டவரே. உதவாத என்னில் நீ உறவாணி, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. இயேசுவே. உதவாத என்னில் நீ உறவாணி, ஆண்டவரே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. இயேசுவே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. இயேசுவே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. ஆண்டவரே. ஆண்டவரே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடு. என்ன நினைச்சுக்கங்கப்பா. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. என்ன கொஞ்சோண்டு நினைச்சுக்கங்கப்பா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. உங்களை தேடி வந்திருக்க ஆண்டவரே. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடு. உங்க அன்பை நோக்கி வந்திருக்க ஆண்டவரே. நினைச்சா இயேசுவே. ஆசீர்வாதம் தா. ஆசீர்வாதம் ஐயா. என்ன மறந்தா ஆண்டவரே. எங்கே போவேனா. எங்கப்பா போவோம். நீங்க நினைச்சா இயேசுவே. ஆசீர்வாதம் தா. ஆண்டவரே. என்ன மறந்தா ஆண்டவரே. ஆண்டவரே. எங்கே போவேனா. எங்கப்பா போவோம். என்ன மறக்காதீங்க. என்ன மறந்துடாதீங்கப்பா. விட்டு விலகாதீங்க. என்ன விட்டு போயிடாதீங்கப்பா. உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். ஆண்டவரே. என்ன மறக்காதீங்க. என்னுடைய பாவத்தை நினைச்சு பார்த்து விட்டு விலகாதீங்க. விலகிராதீங்கப்பா. உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். எங்கப்பா போவோம். எங்கே ஓடுவேன். இயேசுவே. உம் பிரசன்னத்தை விட்டு ஆண்டவரே. உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ. ஒளிய முடியுமா. பேதுரு போல் உம்மை தெரியாதென்று இயேசுவே. இயேசுவே. மறுதளித்தாலும்
நீர் என்னை விடவில்லையே. விடவே இல்லப்பா. பேதரு போலும்மை தெரியாதென்று தெரியாதுன்னு சொன்னனே. மறுதளித்தாலும் நீர் விடவில்லையே. இயேசுவே. துரோகம் செய்தாலும் தூக்கி விட்டீரே. ஆமென், ஆமென். அன்பின் கரங்களில் சேர்த்தணைத்தீரே. நன்றி ஆண்டவரே. துரோகம் செய்தாலும் தூக்கி விட்டீரே. என்னை தூக்கி நிறுத்துனீங்களே. அன்பின் கரங்களில் சேர்த்தணைத்தீரே. நன்றி ஆண்டவரே. என்னை மறக்காதீங்க இயேசுவே. விட்டு விலகாதீங்க ஆண்டவரே. உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவே. நீங்க இல்லாம வாழ முடியாதையா. இயேசுவே. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே. இயேசுவே என் எஜமானரே. என்னுடைய எஜமானே. நேசரே நேசரே. என் துணையாளரே. துணையாளரே, துணையாளரே. நற்செய்தி வாசகம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 19 முதல் 24 வரை. மண்ணுலகில் உங்களுக்கென செல்வத்தை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அழித்துவிடும், திருடரும் அதை கன்னமிட்டு திருடுவர். ஆனால் விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியோ துருவோ அழிப்பதில்லை, திருடரும் கன்னமிட்டு திருடுவதில்லை. உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். கண்தான் உடலுக்கு விளக்கு. உங்கள் கண் நலமாயிருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும். அது கெட்டுப்போனால் உங்கள் உடல் முழுவதும் இருளாயிருக்கும். ஆக உங்களுக்கு ஒளி தர வேண்டியது இருளாயிருந்தால் இருள் எப்படி இருக்கும்? எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த உலகத்துல நீங்களும் நானும் வாழ்வதற்கு பொருள், பணம், செல்வம் இது எல்லாம் முக்கியம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. என்னிடம் எவ்வளவு பணம் இருக்கிறது என்பதை பொறுத்துதான் என்னை மற்றவர்கள் பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. நான் கார்ல வந்து நின்னேன் அப்படின்னா என்னை அவர்கள் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. நான் ஒரு 2 வீலர்ல போனேன்னா என்னை வேறு வகையில பார்ப்பாங்க. எனக்கு எந்த வசதியும் இல்லை, நான் நடந்து போனேன்னா என்னை வேற மாதிரி பார்ப்பார்கள். இங்கே செல்வம் என்பது எது? கார் வச்சிருக்கிறதா, பணம் வைத்திருக்கிறதா, இல்ல ஒரு நல்ல ஒரு மாளிகை வீட்டில் இருப்பதா? பிரியமானவர்களே, இங்க நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா தெரியும். பயங்கரமா ஒரு கொசுக்கடியில ஒருத்தர் ரோட்ல படுத்து நல்ல நிம்மதியாக உறங்கி கொண்டிருப்பார். நல்ல ஒரு ஏசி வச்ச ரூம்ல நாம உறக்கம் வராம பிறண்டு பிறண்டு படுத்துக்கிட்டு இருப்போம். காரணம் என்ன அப்படின்னா, அங்கே அந்த ரோட்ல படுத்திருப்பவருக்கு நாளைக்கு நான் இதை வாங்க வேண்டும், இதற்கு டியூ கட்டணும், இதற்கு இஎம்ஐ பே பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை, கவலையும் இல்லை. பிரியமானவர்களே, அப்ப சுருக்கமாக சொல்ல போனா
யார் ஒருவருக்கு இங்கே கவலை இல்லையோ, யார் ஒருவருக்கு நாளைக்கு எனக்கு ஒரு நெருக்கடியை சந்திக்கணும், ஒரு பிரச்சனையை நான் சந்திக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லையோ, அவர்கள் பணக்காரங்க அப்படின்னு ரொம்ப ஈஸியா சொல்லிடலாம். ஆனால் அப்படி இங்கே வாழ முடியுமா? இந்த சமூகத்தில் இருக்க முடியுமா? ஒவ்வொரு நாளும் எதையாவது உழைத்து நான் சம்பாரிச்சு அடுத்த கட்டத்துக்கு போகணும், அடுத்த கட்டத்துக்கு போகணும், என்னுடைய மனைவிக்கு நான் இதை வாங்கி தர வேண்டும், என்னுடைய குழந்தைகளுக்கு நான் இதை வாங்கி தர வேண்டும், நான் இந்த சமூகத்துல இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்கிற ஒரு அவசியத்தை நம்முடைய எண்ணத்தில் சுமந்து கொண்டு நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட நேரத்துல இன்னைக்கு நாம ஒரு நற்செய்தி பகுதியை வாசித்து இருக்கிறோம். அதுக்கு தலைப்பு என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, உண்மையான செல்வம். மண்ணுலகில் உங்களுக்கென செல்வத்தை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அழித்து விடும். நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்களும் நானும் சேர்த்து வைக்கிற இந்த பணம் எப்படிப்பட்டது? எனக்கு ஒரு நிகழ்ச்சி ஞாபகத்துக்கு வருகிறது. எனக்கு தெரிந்த ஒரு நண்பர், நாங்க ஒரு சிலர் நல்ல நண்பர்களா இருப்போம். ஒரு நண்பன் நம்ம வீட்டுக்கு வந்தா அப்படின்னா அவனுடைய குணம் எப்படி அப்படின்னா, எவ்வளவு பணம் வச்சிருந்தாலும் அவர் என்ன பண்ணுவாரு, எடுத்துக்கிட்டு டே இங்க பணம் இவ்வளவு இருந்துச்சு, இதை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு ரொம்ப உரிமையா கொண்டாடுவார். இவர் என்ன பண்ணாரு, உடனே இவன் வந்தா எங்க வந்தாலும் பணத்தை தேடி கண்டுபிடிச்சு எடுத்துடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துல வந்து கார் ஆர்ன் அடிச்ச உடனே என்ன பண்ணிட்டாரு, கையில எண்ணிக்கிட்டு இருந்த அந்த பணத்தை அப்படியே குப்பை தொட்டியில போட்டு மேல பேப்பரை போட்டு மூடி வச்சுட்டார். குப்பை தொட்டியில் தேட மாட்டான் அப்படின்ட்டு. உடனே கொஞ்ச நேரத்துல நாங்கெல்லாம் திருப்பலிக்கு அப்படி இப்படியே ஏதோ ஒரு சின்ன சின்ன வேலைகளுக்கு போயிட்டு வந்தோம். போயிட்டு வந்து பார்த்தோம்னா அறையில ஏதோ புகையிற மாதிரி ஒரு ஸ்மெல் வந்துச்சு. உடனே என்ன பண்றோம், எங்க இருந்து புகை வருதுன்னு தேடி தேடி பார்த்தோம்னா குப்பை தொட்டி பத்திக்கிட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. உடனே இவர் பணத்தை அதுல பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறாரு. என்ன பண்ணாரு, ஓடி போய் குப்பை தொட்டி எல்லாத்தையும் தொடவி எடுத்து பார்த்தா பாதி நோட்டு எரிஞ்சிருச்சு, பாதி தான் இருக்குது. என்ன எப்படி நடந்துச்சுன்னு கேட்டா வெளியில இருந்து வந்த அந்த நண்பர் சொல்றாரு, ஒண்ணும் இல்லை, நான் சிகரெட் பிடிச்சிட்டு என்ன பண்ணேன், குப்பை தொட்டி தானேன்ட்டு அதுல வீசிட்டேன் அப்படின்றார். பிரியமானவர்களே, பல நேரங்கள்ல எங்கதான் நீங்க உங்க பணத்தை எடுத்துட்டு போயிட்டு பத்திரப்படுத்தணும்னு நினைச்சாலும் உங்களுக்கே தெரியாமல் அது அழிந்து விடுகிறது, செல்லரிச்சு போகுது. நமக்கு ஞாபகம் இருக்கும், ஒரு முறை அரசாங்கம் அறிவித்தது, இனிமேலே இந்த நோட்டுகள் எல்லாம் செல்லாது அப்படின்னுது. இன்னமும் எத்தனை பேரு குழந்தைகள்கிட்ட கொடுத்து அதை விளையாட வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நமக்கு தெரியும். எல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆனது. எல்லாம் மைல் கணக்கில் வங்கியில வரிசையில நின்னோம். நம்முடைய வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக மாறி போனது. இந்த உலகத்துல அழியாது என்று சொல்லப்படக்கூடியது எதுவுமே இல்லை. பிரியமானவர்களே, லட்சம் லட்சமாக சம்பாதிக்கிறவர்கள் பயங்கரமான உடல் நல குறைவின் காரணமாக எல்லாவற்றையும் இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு எனக்கு வாழ்க்கையில வறுமையே வராது என்று சொல்லக்கூடியவர்கள் கூட இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாமல் அழிந்து கொண்டிருக்கிறாங்க. ஒன்று சொல்லுவாங்க, எங்க வீட்டுல 7 தலைமுறைக்கும் சொத்து இருந்துச்சு, அப்படிப்பட்ட தலைமுறை நாங்க, அப்புறம் நீங்க ஏங்க இப்படி இருக்கிறீங்க, 8வது தலைமுறை நான், அதனாலதான் இப்படி வறுமையில் இருக்கிறேன். பிரியமானவர்களே, அப்ப எப்படிப்பட்ட பணக்காரனும் எப்படிப்பட்ட சொத்து வச்சிருப்பவனும் எப்படிப்பட்ட கோடீஸ்வரனும் ஒண்ணுமே இல்லாமல் கடைசியாக வறுமையில வந்து நிற்க முடியும். அப்ப வாட் இஸ் மை ப்ராப்பர்ட்டி, எது என்னுடைய சொத்து, எது என்னுடைய செல்வம் அப்படின்னு யோசிச்சு பார்க்கிறோம்னா, உங்களுக்குள் இருக்கிற திறமை, உங்களுக்குள் இருக்கிற ஆன்மா,
நீங்க இன்னைக்கு ஏதோ ஒரு 10 பேருக்கு சொல்லி தரக்கூடிய அந்த கல்வி, நீங்கள் 10 பேருக்கு வாழ வைக்கக்கூடிய அந்த வாழ்க்கை, என்னைக்கோ ஒரு நாள் யாருக்கோ உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்திருப்பீங்க, அவர்கள் உங்களை தேடி தேடி வந்து அன்பு செய்வார்கள். அப்ப எது அப்படின்னா, இயேசு நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிற அந்த இறை மதிப்பீடுகள் தான் இங்கே நமக்கு ஒரு மாபெரும் சொத்தாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நானும் பார்க்கிறேன், இந்த மாதா தொலைக்காட்சிக்கு வந்தது பிறகு நிறைய பணக்கார நண்பர்களை எல்லாம் சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கும். அவங்கெல்லாம் சொல்றது அதான், நான் இந்த செல்வங்களை தேடி தேடி அலைந்த பொழுது எனக்கு அதெல்லாம் கிடைக்கப்படவே இல்லை, எனக்கு அது கொடுக்கப்படவே இல்லை. ஆனால் நான் எப்பொழுது கடவுளை தேடினேனோ, கடவுளை கண்டு கொண்டேனோ, அப்பொழுது கடவுள் அந்த செல்வங்களை, அந்த சொத்துக்களை எனக்கு வாரி வாரி கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்தவர்களே, பெங்களூர்ல ஒரு அம்மா தயங்கி தயங்கி நின்று கொண்டே இருக்கிறார்கள். திருப்பலியெல்லாம் முடிச்சுட்டு நானும் பிரதர்லாம் வெளியில போயிட்டு வருகிற மக்களை சந்தித்து கொண்டு இருக்கிறோம். உடனே அந்த அம்மா தயங்கி தயங்கி நிற்பதை பார்த்த உடனே, சரி ஏதோ உதவி கேட்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு நானும் வந்துட்டேன். உடனே பக்கத்துல போய் என்னங்கம்மா அப்படின்னு கேட்குறேன். உடனே அந்த அம்மா அவர்கள் முடிஞ்சு வச்சிருந்த அவங்க புடவையிலிருந்து ஒரு 100 ரூபாய் நோட்டை எடுத்து என்கிட்ட கொடுத்து, ஃபாதர், இன்று முழுவதும் நான் வேலை செஞ்சதுக்கு எனக்கு 200 ரூபாய் சம்பளம், அதுல ஒரு 100 ரூபாய் மாதா டிவிக்கு நீங்க வச்சுக்கோங்க. பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய மாதா தொலைக்காட்சிக்கு ஒரு மாதத்துக்கு குறைஞ்சது 75 லட்சம் ரூபாய் செலவாகுது. ஆனாலும் இது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதா தொலைக்காட்சி 12 ஆண்டுகளை கடந்து அற்புதமாக இயங்கி கொண்டிருக்கிறது. ஒன்று, கடவுளுடைய துணை. இரண்டாவது, இப்படிப்பட்ட உங்களை போன்ற மக்களுடைய ஒரு உற்சாகம், அவர்கள் கொடுக்கிற இந்த எளிய காணிக்கை. இதுதான் இந்த மாதா தொலைக்காட்சி நடக்காது, இயங்காது என்று சொல்லுகிறவர்களுக்கு மத்தியில இது இயங்குது, இது இவ்வளவு அற்புதமாக செயல்பட்டு கொண்டிருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் கடவுள் அவர்களோடு இருக்கிறார். இன்னைக்கு இந்த தமிழக திரு அவையினுடைய ஒரு மிகப்பெரிய சொத்தாக, ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக மக்கள் அடையாளம் சொல்றாங்க. எங்களுக்கு இன்னைக்கு மாதா டிவி ஒரு பெரிய சொத்து ஃபாதர், இதுதான் எங்களுக்கு பெரிய செல்வம் ஃபாதர், மக்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். பிரியமானவர்களே, அப்போ செல்வம் என்பது வெறுமனே பணமோ, நீங்களும் நானும் நம்பி இருக்கிற பதவியோ, இல்ல வீடோ மாளிகையோ, நாம வைத்திருக்கிற கருவிகளோ மட்டும் அல்ல. உங்களுக்குள் இருக்கிற திறமை. ஏன் ஒருவர் நிறைய செலவு பண்ணி தன்னுடைய மகனையோ மகளையோ படிக்க வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த கல்வி அவர்களை ஒரு உயர்ந்த இடத்துல நிறுத்தி பார்க்கும். அவர்களுக்குள் இருக்கிற அந்த திறமை, அந்த ஸ்போர்ட்ஸ், அந்த ஒரு நிர்வாக எண்ணம் அவர்களை ஒரு இடத்துல உயர்த்தி பார்க்கும். இதையெல்லாம் இங்கே அழிந்து போகக்கூடிய செல்வங்கள் நீங்களும் நானும் சம்பாதிச்சிடலாம். இன்னைக்கு இந்த மைக்கை வந்து நான் அமெரிக்காவில இருந்து வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இந்த மைக்கினுடைய விலை 50,000 அப்படின்னு சொன்னா யாரோ ஒருத்தர் ஒருவேளை ஏமாந்து போய் இந்த மைக்கை வாங்கிக்கலாம், விட்டுவிட முடியும், பணத்தை ஈட்டி விட முடியும். ஆனால் என்னுடைய உள்ளம் இருக்குது பார்த்தீங்களா, மனசு இருக்குது பார்த்தீங்களா, அது எவ்வளவு கேவலமானது. பிரியமானவர்களே, இந்த உலகத்துல நாம் பணத்தை, பொருளை, இல்லத்தை எப்படியும் சம்பாதிச்சிடலாம். 10,000 ரூபாய் இருந்தா ஒரு மனுஷனை நமக்கு அடிமை போல வச்சுக்கிட்டு அவன்கிட்ட என்னன்னாலும் வேலை வாங்கலாம் ஒரு வாரத்துக்கு, பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு நல்ல மனசை சம்பாதிக்கணும், நல்ல இதயத்தை சம்பாதிக்கணும், நல்ல ஆன்மாவை சம்பாதிக்கணும்னா அவ்வளவு எளிதானது அல்ல. அப்ப இங்கே அழிந்து போன செல்வங்களை சம்பாதிக்க மனிதரால் முடிகிறது. அழியாத ஆன்மாவை, அழியாத நல்ல திறமைகளை உருவாக்கி கொள்ள கடவுளால் மட்டும்தான் முடிகிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.
பிரியமானவர்களே, அப்ப இந்த மண்ணுலகத்துல செல்வத்தை சேர்த்து வைக்க இங்கே அது எல்லாத்தையும் அழிச்சிரும், பூச்சியும் புழுதியும் அதை அழிச்சிரும். ஆனால் கடவுளுக்குள்ள சேர்த்து வைக்கிற நம்முடைய திறமைகள் அப்படியே நம்முடைய குழந்தைகள்கிட்ட கொடுத்துட்டு போவோம். நம்முடைய நல்ல ஆன்மாவை நாம இறந்த பிறகு காலம் காலமாக இந்த உலகம் கொண்டாடி கொண்டிருக்கும். அடுத்தது சொல்றாரு பாருங்க, திருடர் கன்னமிட்டு திருடுவதில்லை, உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்களது உள்ளமும் இருக்கும். திருடனுடைய செயல்கள், நம்மள்ட்ட திருடுறான் அப்படின்னா எதை திருடிக்க முடியும்? நீங்க சேர்த்து வச்சிருக்க செல்வத்தை தான் திருட முடியும். அப்போ ஒரு திருடனுடைய எண்ணமே என்னவாக இருக்கும் அப்படின்னா, இந்த உலகத்துல வாழ்றதுக்கு தேவையான பொருளை திருடுவாங்க, அவ்வளவுதான். நீங்க எடுத்துட்டு வர ஒரு ஜக்கை திருடிக்க முடியும், ஆனால் உங்களிடம் இருக்கிற அந்த ஆற்றலை யாரும் திருட முடியாது. நீங்கள் சம்பாதித்து சேர்த்து வச்சிருக்கிற உங்களுடைய பைக்கை திருடிடலாம், ஆனால் உங்களது எண்ணத்தில் இருக்கிற அந்த ஓட்டுகிற திறமையை, அந்த வல்லமையை யாரும் உங்களிடமிருந்து திரும்ப முடியாது. இந்த ஓட்டுகிற திறமையை கொடுக்கிறவர் கடவுள், அந்த வாகனத்தை கொடுக்கிறவர் நீங்க நினைக்கிற அந்த செல்வம். பிரியமானவர்களே, கடவுள் இங்க அதை தான் சொல்றாரு. உங்களது திறமையை, உங்களுடைய ஆன்மாவை, கடவுளை அன்பு செய்ய வேண்டும் என்கிற இந்த எண்ணத்தை யாரும் திருடி கொள்ள முடியாது. ஆனால் நீங்கள் எதை பெருசாக எண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த செல்வத்தை மற்றவர்கள் திருடுவார்கள். அப்ப இந்த திருடனுடைய வேலை என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல என்னுடைய பார்வைக்கு தெரிகிற அதை மட்டும்தான் திருட முடியும், உங்களுடைய ஆன்மாவை திருட முடியாது. இங்கே திருடன் என்பவன் சாத்தானாகவும் இருக்கிறான். உங்களது உள்ளத்தை, கடவுள் பக்கத்துல கொண்டு வந்திருக்கிற உள்ளத்தை சாத்தான் ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்கள் கடவுளோடு இணைந்து இருக்கிற பொழுது, கடவுளுடைய மகனாக மகளாக வாழ்கிற பொழுது, அந்த அற்புதத்தை, அதிசயத்தை புரிந்து கொண்டு ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று நிற்கிற பொழுது, பிரியமானவர்களே, அந்த சக்தியை உங்களிடமிருந்து யாருமே திருட முடியாது. அடுத்தது ஒரு வார்த்தை சொல்றாரு பாத்தீங்களா, உங்களது செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்களது உள்ளமும் இருக்கும். அப்ப நீங்க எதை உங்களது செல்வமாக கொள்றீங்க? எது உங்களுடைய செல்வம்? பைக்கா, காரா, இல்ல இதை இயக்குகிற அந்த ஆற்றலா? இன்னைக்கு நமக்கு தெரியும், ஒரு நல்ல டிரைவர் இருந்தா போதும், அவர் யாருக்கிட்டையாவது போயிட்டு வேலை செஞ்சு பொழைச்சிக்க முடியும். ஆனால் வெறும் வாகனத்தை மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு வாகனத்தை ஓட்டக்கூடிய அந்த திறமை இல்லை அப்படின்னா, நீங்கள் யாரோ ஒருவரை எதிர்பார்த்து காத்திருக்கணும். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, இங்கே செல்வம் என்பது கடவுள் நமக்கு கொடுக்கிற திறமை. அப்ப கடவுள் தான் எல்லா திறமையும் எனக்கு கொடுக்கிறார் என்றால், அந்த கடவுளை என்னுடைய செல்வமாக நான் இறுக பற்றி கொள்ள வேண்டும், பற்றி கொள்ள வேண்டும். அடுத்தது ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. என்ன அப்படின்னா, கண் தான் உடலுக்கு விளக்கு, உங்கள் கண் நலமாயிருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும். இது கண் அப்படின்ன உடனே நீங்க என்ன நினைக்க கூடாது, நான் பார்க்கிறது தானே இங்க சரி, வெறுமனே என்னுடைய பார்வையோடு மட்டும் குறுக்கி கொள்ளக்கூடாது. இப்போ நான் பார்க்கிறேன், பார்த்த பிறகு நான் முடிவெடுப்பேன். என்ன முடிவெடுப்பேன்? இது எனக்கு தேவையா தேவையில்லையா? இங்கே நான் பார்க்கிற பொழுது ஒரு குழி இருக்கிறது, ஒரு பள்ளம் இருக்கிறது, அந்த பள்ளத்துல கால் வைக்க கூடாது என்று நான் எனக்குள் கடவுள் தந்திருக்கிற அந்த பகுத்தறிவு எனக்கு சொல்லி தரும், இங்க கால் வைக்காத, இது சகதி, இது சேரு. அப்போ என்னுடைய கண் அதை பார்த்து எனக்கு உணர்த்துகிறது, இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது அப்படின்னு. அப்ப என்னுடைய கண் பார்வையின் வழியாக எது நல்ல செல்வம் என்பதை எனக்கு உணர்த்துகிறது. இது பார்க்கணும்னு கூட அவசியம் இல்லை. இன்னைக்கு நான் ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிற பொழுது என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான செல்வம் எது? இந்த நற்கருணை பிரசன்னத்திற்கு முன்பாக அமர்ந்திருக்கிற பொழுது எனக்கு ஒரு 50 ரூபாய் கிடைக்கிறது முக்கியமா, இல்லை என்னுடைய ஆண்டவருடைய பிரசன்னத்துல நான் அமர்ந்து அவரை தியானிப்பது முக்கியமா, என்னுடைய உடலை குறித்து சிந்திப்பது முக்கியமா, என்னுடைய குழந்தைகளை குறித்து, என்னுடைய மனைவியை குறித்து நான் சிந்திப்பது முக்கியமா,
என்னிடம் இருக்கிற பழக்க வழக்கங்களை குறித்து நான் ஆராய்ந்து பார்க்கிறேன் அப்படின்னா ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிட்டே எனக்கு என்னென்னலாம் நிகழுது, எது எது எல்லாம் என்னுடைய வாழ்க்கைக்கு முக்கியம் அப்படிங்கிறது இங்கே அவசியமானதாக இருக்குது, என்னால் சிந்திக்க முடியும். அப்ப இங்கே கண் என்பது வெறுமனே பார்ப்பது மட்டுமல்ல, எனக்கு எது தேவை என்பதை கண்களை மூடிக்கொண்டு கூட நான் சிந்திக்க முடியும். அப்படி சிந்திப்பதன் வழியாக நான் என்ன செய்யறேன் அப்படின்னா தேர்வு செய்யணும். அதுதான் அடுத்த பகுதி, கடவுளா செல்வமா. அப்ப என்னுடைய வாழ்க்கைக்கு எது தேவை? இந்த உலகத்துல யாருமே 2 பணியாளர்களுக்கு வேலை செய்ய முடியாதுங்க. அதுதான் கடவுள் சொல்றாரு. ஒண்ணு நீங்க செல்வத்துக்கு வேலை செய்யலாம், இன்னொன்னு கடவுளுக்கு வேலை செய்யலாம். நான் 2க்குமே உண்மையா இருப்பேன் அப்படின்னா முடியாது. பிரியமானவர்களே, நான் மறுபடியும் சொல்றேன், என்னுடைய குடும்ப தேவைக்காக நான் உழைக்கிறேன், நேர்மையான வழியில, தப்பு இல்லை. என்னுடைய குடும்ப தேவைக்காக நான் மற்றவர்களை அபகரிப்பேன், ஆனால் கடவுளை அன்பு செய்கிறேன் அப்படிங்கிறது பொய். அதுதான் இங்க சொல்லப்படுகிறது. ஒரு நல்ல இடத்துல போயிட்டு என்னுடைய பணியை நான் என்னுடைய திறமையை பயன்படுத்தி நான் அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில உடல் உழைப்பை தருகிறேன், அல்லது எனது அறிவு சார்ந்த செயலில் ஈடுபட்டு நான் பொருளை ஈட்டுறேன், தவறில்லை. ஆனால் அவர் சோர்ந்து போகிற நேரத்துல நான் அவரிடம் இருப்பதை, அந்த செல்வத்தை அபகரித்து கொள்ளணும் அப்படின்னு முயற்சி செய்கிறது என்னுடைய எண்ணமாக இருக்கிற பொழுது, ஒரு தடவை திருடிட்டவன் மறுபடியும் என்ன பண்ணுவான்? அதையே எண்ணிக்கொண்டிருப்பான். மறுமுறை அவன் எப்பொழுது சோர்ந்து போவான், மறுபடியும் அவன் எப்பொழுது அசந்து போவான் அப்படிங்கிறதே என்னுடைய எண்ணமாக போய்விடுது. சில சமயத்துல அப்படி நான் திருடியதை, அப்படி நான் சேர்த்து வைத்ததை இழந்து விடக்கூடாதுங்கிறதுக்காக நான் எண்ணிக்கொண்டே இருக்கிறேன். அப்புறம் எப்படி நான் கடவுளுக்கு முன்பாக வாழ முடியும்? அன்பார்ந்தவர்களே, அப்போ ரொம்ப சுருக்கமா என்னுடைய வாழ்வுக்கான அந்த பொருளை சேர்ப்பதில், தேடுவதில் தவறு இல்லை. ஆனால் செல்வமே என்னுடைய வாழ்க்கை என்று எண்ணி, இந்த உலகத்துல சம்பாதிக்கிறது தான் என்னுடைய இலக்கு என்று எண்ணி, குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல், மனைவியோடு இணைந்து வாழாமல், குழந்தைகளோடு சேர்ந்து வாழாமல், இங்கே பல நேரங்களில் நிறைய மக்கள் தவித்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட செல்வம் எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் மகிழ்ச்சியை தராது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஒரு பொழுதும் எனக்கு நிம்மதியை தராது. மனைவியை, குழந்தைகளை மகிழ்ச்சியோடு அழைத்து கொண்டு கடவுள்கிட்ட போய் உட்காந்து எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்னு யோசிச்சு பாருங்க என்கிற ஒரு அழைப்பை கொடுக்கிற பொழுது அந்த குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பமாக மாறுகிறது. வா, எல்லாரும் உட்காந்து கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற திறமைக்காக, கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற ஏராளமான நல்ல செயல்களுக்காக நன்றி செலுத்துவோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு இங்கே நம்முடைய குடும்பத்தில் அன்பை இன்னும் அதிகமாக்கி கொண்டே இருக்கிறது. பிரியமானவர்களே, செல்வம் என்பது நாம் கண்ணிலே பார்க்கிற காரோ, பைக்கோ, நம்முடைய அலங்காரமான வீடுகளோ மட்டுமல்ல. நம்முடைய இல்லத்தில் இருக்கிற அன்பு, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற அமைதி, எல்லோரும் சேர்ந்து வாழ வேண்டும் என்கிற அற்புதமான உணர்வு, இதையெல்லாம் எனக்கு கொடுக்கிற என்னுடைய கடவுள். அப்போ அவரை இறுக்கமாக பிடித்துக் கொள்கிற பொழுது, இந்த செல்வத்தை விட என்னுடைய ஆண்டவர் இயேசுதான் எனக்கு முக்கியம், அவர் வழியாக எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறேன் என்கிற அந்த நம்பிக்கை நம்மை ஒரு உயர்ந்த இடத்துல தூக்கிட்டு போய் நிறுத்தும். பிரியமானவர்களே, இதை உணர்ந்தவர்களாக, ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களது குடும்பங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், நாங்கள் சாதிக்க வேண்டும், அதற்கான சக்தியை எங்களுக்கு தாரும். எங்களது உள்ளத்துல நீர் வைத்திருக்கிற ஏராளமான நன்மை தனைகளை இதோ இந்த நேரத்தில் காணிக்கையாக உமக்கு அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு எவ்வளவு திறமைகளை தந்திருக்கிற அன்பு, எவ்வளவு நல்ல மதிப்பீடுகளை தந்திருக்கிறீங்க. மற்றவர்களை மதிக்கிறது, மற்றவர்களை மன்னிப்பது, ஆண்டவரே, இவைகளை நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும், இவைகளை நாங்கள் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி எல்லோரும் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து, ஆண்டவர் தான் என்னுடைய முதன்மையான செல்வம் என்று சொல்லி ஆண்டவரை இறுக்கமாக
இறுக்கமாக பிடித்துக் கொள்வோம். நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் ஏதோ உண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் ஏதோ உண்டு? ஆசையெல்லாம் நீ தானையா, தேவையெல்லாம் நீ தானையா ஆண்டவரே. ஆசையெல்லாம் நீ தானையா, இயேசுவே. தேவையெல்லாம் நீ தானையா. நீதான் ஆண்டவரே, ரட்சகரே, என்னை மீட்டவரே, இயேசுநாதா, இயேசுவே. தேவையெல்லாம் நீதானே. நீதான் ஆண்டவரே, நீதான் ஆண்டவரே. ரட்சகரே, இயேசுவே. இயேசுநாதா, இயேசுவே. தேவையெல்லாம் நீதானே. உம்மோடு வாழ்வது என் பாகியம், நீரே எனது உயிர் துடிப்பு. ஆமென், ஆமென். உம்மோடு வாழ்வது என் பாகியம், இயேசுவே. நீரே எனது உயிர் துடிப்பு. ஆமென். உமது விருப்பம் போல் நடத்துகிறீர், முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். இயேசுவே. உமது விருப்பம் போல் நடத்துகிறீர், ஆமென். முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். கரங்கள் உயர்த்தி. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. நீ மட்டும்தான் இயேசுவே. ஆசையெல்லாம் நீதானையா, இயேசுவே. தேவையெல்லாம் நீதானையா. ரட்சகரே, இயேசுநாதா, இயேசுவே. தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே, இயேசுநாதா, இயேசுவே. தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே, இயேசுவே. இயேசுநாதா, இயேசுவே. தேவையெல்லாம் நீதானே. தேவையெல்லாம் நீதானே. இயேசுவே. நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. இயேசுவே. 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 ஆண்டவரே, இயேசுவே, இயேசுவே. துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசுவே, இயேசுவே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இயேசுவே. இந்த உலக ஆசைகளிலிருந்து விடுபட சக்தி தாரும் ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஆமென். செல்வத்திற்கு மயங்காத உள்ளத்தை தாரும் ஆண்டவரே. தாரும் ஆண்டவரே, இயேசுவே. எங்களது குழந்தைகளுக்கும் எங்களுக்கும் தேவையானதை தாரும் ஆண்டவரே. இயேசுவே, இயேசுவே. உடல் உழைப்பை தாரும் ஆண்டவரே. தாரும் ஆண்டவரே, இயேசுவே. உண்மையை உணர சக்தி தாரும் தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, தாரும் ஆண்டவரே. உம்மை இறுக பற்றிக் கொள்ள ஆற்றல் தாரும் ஆண்டவரே. இயேசுவே. நீரே எங்களது செல்வம், இயேசுவே. நீரே எங்களது சொந்தம், இயேசுவே. நீரே எங்களது சொத்து, இயேசுவே. நீரே எங்களது நம்பிக்கை, இயேசுவே. நீரே எங்களது நன்மை, இயேசுவே. நீரே எங்களது பலம், இயேசுவே. நீரே எங்களது ஆற்றல், இயேசுவே. நீரே எங்களுடைய சக்தி, இயேசுவே. நீரே எங்களுடைய உயிர் துடிப்பு. இயேசுவே. நன்றி ஆண்டவரே, 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 நன்றி இயேசுவே. நன்றி இயேசு. உணர்ந்தான் படிக்கணும்.
மாண்புயரே வருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமா வருகின்றவரா தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, மாண்புக்குரிய இந்த திருவருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம்முடைய அன்புக்கும் மதிப்பிக்கும் உரிய இந்த திருவருட்சாதனத்தின் வழியாக உம்முடைய பாடுகளை அனுபவிக்கிற நாங்கள் உம்முடைய அருளை பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.